இதய பகுதியில் ஒரு வலி இருக்கிற மாதிரி இல்லை மேல் வயிறு வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மன உளைச்சல், இந்த மன உளைச்சலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். இதுக்கு கரெக்டான ஆலோசனை எடுத்து உங்கள் டாக்டரை நீங்கள் சந்திங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் வயிற்று எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், GERD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன வெளித்தோற்றங்கள் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, இதய பகுதியில் ஒரு வலி இருக்கிற மாதிரி, இல்லை மேல் வயிறு வலி, வயிறு உப்புசமாக இருக்கிறது, அப்புறம் சாப்பிட்ட உடனே வயிறு அவங்களுக்கு ஒரு மாதிரி காற்று பிரச்சனை மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மேலே அந்த எரிச்சல் அதிகமாகி வாந்தி, ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவங்களோட வயிற்றின் உள்பகுதியில் அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த உள்ளே இருக்கிற தோல் பகுதி, மியூக்கோசான்னு சொல்லுவாங்க, அது டேமேஜாக இருக்கும்போது உங்களுக்கு அல்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போது உங்களோட வயிற்றில் ஆசிட் தானாக அந்த சுரப்பி உருவாகும்போது இந்த பகுதி எங்கெங்கே பாதிப்பு அடைந்த பகுதியில் படும்போது உங்களுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல், வலி, காற்று பிரச்சனை, அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எதனால் காரணங்கள் இருக்குன்னா, காலையில் வெறும் வயிற்றில் காஃபி ரொம்ப திக்காக குடிக்கிறது, அப்புறம் ரொம்ப உரைப்பான உணவுகள் சாப்பிடும்போது, இல்லை ரொம்ப நேரம் தாமதமாக சாப்பிடும்போது, ஒரு சில பேருக்கு ஆல்கோஹால், மது பழக்கம் இருக்கிறதுனால கூட இந்த கேஸ்ட்ரிக் பழக்கம் அதிகமாகும். ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கும்போதும் இந்த டாக்ஸின் அதிகமான உணவு பழக்கங்கள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவு பழக்கங்கள், இதுவுமே ஒரு முக்கிய காரணம். அடுத்தது தினம் தினம் இருக்கின்ற ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல். இந்த மன உளைச்சலும் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ இதனால் எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான கேஸ்ட்ரிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட உணவு பழக்கம் சரியான முறையிலையும் சரியான நேரத்துலையும் நல்ல டைஜஸ்ட் பண்ணக்கூடிய, ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்கணும். அடுத்தது உங்களோட இந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும்போது அதுவுமே எந்த அளவுக்கு உங்களோட வயிறு பகுதி பாதிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு, ஈவன் ஒரு சில நேரம் இரத்த பரிசோதனை மூலியமாக கூட H. pylori அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாகும். அதனால் இரத்த பரிசோதனை மூலியமாக அந்த H. pylori இன்ஃபெக்ஷன் இருக்கா, எதனால் இந்த பாதிப்பு இருக்குது, இந்த கேஸ்ட்ரிக்கை சரி பண்ணும்போது இதுக்கு கரெக்டான ஆலோசனை எடுத்து உங்கள் டாக்டரை நீங்கள் சந்திங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரம் மருந்துகள் எடுக்கும்போது உங்களோட உணவு பழக்கம் 100% இதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் மருந்துகள் மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். நீங்கள் மருந்து எடுக்கும்போது அந்த பிரச்சனை சரியாகும், திரும்பி அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மருந்துகள் எடுத்து ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வெளித்தோற்றம் சிம்டம்ஸை குறைச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உணவு பழக்கம் மூலியமாகவே உங்களுக்கு இந்த சாப்பாடு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா, உரப்பான உணவுகள் குறைக்கிறது, எண்ணெய் அதிகமாக ஆயிலி ஃபுட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, கொஞ்சம் புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் குறைச்சி சரியான நேரத்துக்கு நீங்கள் இந்த சாப்பாடு எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையை சரி பண்ணி உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாகும். எங்களோட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இயற்கை வைத்தியம் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கண்டிப்பாக கொடுப்போம். கீழுள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.